இந்த நாட்டிலே சட்டத்தின் பாதுகாப்பு கிடைக்காமல் பல்வேறு வகையிலே பாதிப்பு அடைகின்றவர்களை பாதுகாக்கின்ற பெரும் கூட்டம் இந்த மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவில் இப்படி திரளான வழக்கறிஞர்களை கொண்டு ஒரு மாநாடு நடத்துகிற தகுதி வேறு எந்த கட்சிக்கும் இருப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் முதலிடத்திலே இருக்கின்றது. பொருளாதாரத்தில், தொழில்துறையில், கல்வி வளர்ச்சியில் என்பது மட்டுமல்ல, அறிவு வளர்ச்சியிலும் தமிழ்நாடு தான் முதலிடத்திலே நிற்கின்றது. இந்தியாவினுடைய வரைபடத்திலே தெற்கு பகுதி குறுகி இருப்பதாக பல பேர் சொல்வார்கள். இல்லை, தெற்கு பகுதி கூர்மையாக இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறவர்கள் நாம் அத்தனை பேர். மாநில சுயாட்சி தீர்மானத்தை 1974 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்றார். என் வாழ்நாளின் மறக்க முடியாத ஒரு நாள் இது, நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்ற நாள் இது என்று அவர் உரையாற்றிய அந்த பெரிய உரைக்கு இடையில் ஒரு கட்சியை சார்ந்தவர் குறுக்கிடுகின்றார். நீங்கள் மாநில சுயாட்சி கேட்கிறீர்கள், மாநிலத்தை ஆளுகின்ற அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். ஒருவேளை மதவாதம் பேசுகிற ஒரு தரப்பினர் மட்டுமே தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி இந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வறுமையானால் என்ன ஆகும் என்று கேட்டார். அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்கான கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தையே அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள், இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாமா என்று கேட்பதில் பொருள் இல்லை. அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். நாம் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறோம், நடத்தி காட்டுகிறோம். அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள், இப்போது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய கடமை என்பது இவர்களிடமிருந்து இந்த ஆட்சியையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை சூளுரையாக ஏற்க வேண்டுமே தவிர அவர்களிடம் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அறிஞர் அண்ணா சொல்வார், புள்ளிமான் குட்டிக்கு புலியா பால் கொடுக்கும் என்று கேட்பார். ஆக இவர்களிடமிருந்து வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்க நாம் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பெரும் போர் என்பது முன்பிருந்ததை விட இப்போது அதிகமாக உக்கிரமாக நாம் களத்தில் நின்றாக வேண்டும் என்பதை இங்கு இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்கள், இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறீர்கள், உங்கள் மனதில் நீங்கள் உரமேற்றிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆளுங்கட்சி என்பது மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடுகின்ற ஒரு கட்சி. நாம் எழுப்புகிற குரல் தான் மற்ற மாநிலங்களால் வழிமொழியப்படுகின்றன. 1787 ஆண்டு அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்ட விவாதம் நடந்து கொண்டிருந்த போது பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அதன் தலைவராக இருந்தவரிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார். இங்கு இருக்கிற அவைத்தலைவர் நாற்காலியில் சூரியனுடைய படம் இருக்கிறது, அது உதிக்கிற சூரியனா மறைகிற சூரியனா என்று கேட்டார். அதற்கு பிராங்க்லின் சொன்னார், நீங்கள் தயவு செய்து இதை நேர்மறையாக பாருங்கள், இது உதிக்கிற சூரியன். ஜனநாயகம் என்ற வகையிலும் அரசியல் சட்டம் என்ற மாண்பினை ஏற்றுக்கொண்டு நடைபெறுகிற ஒரு புதிய அரசியல் நடைமுறை வருகிறது என்கிற போது இது எழுச்சியை தான் குறிக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிய அதே காலகட்டத்தில் இன்னொருவர் வந்தார், தாமஸ் ஜெஃபர்சன். அவர்தான் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லுகிற அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டத்தை இயற்றுவதற்கு மூலகர்த்தா. அமெரிக்க நாட்டின் 3வது குடியரசுத் தலைவர் சொன்னார், ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு சொல்வதாக சொல்லிவிட்டு சொன்னார், எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் 20 ஆண்டுகளுக்கு மேல் தாக்கு பிடிக்காது என்று சொன்னார். இது எதிர்மறை கருத்து என்று சிலர் சொல்லலாம். இவர் சொன்ன இந்த கூற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசியல் சாராத அரசியல் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய 3 அறிஞர்கள் ஆய்வு செய்துவிட்டு சொன்னார்கள், ஆம், இது உண்மைதான். அரசியல் சட்டங்கள் என்பவை ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது என்று சொன்னதற்கு காரணங்கள் உண்டு. 1970க்கு பின்னால் பல நாடுகள் ஜனநாயக பாதையை ஏற்றுக்கொள்ள தொடங்கின. யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று இருந்தது எப்படி மாறியது என்பதை போல பல நாடுகள் மாறின.
ஆனால் அவர்களுடைய அந்த அரசியல் சட்டங்கள் தாக்குப்பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் காலத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்கிற தன்மை இல்லாத ஒரு இறுக்கத்தன்மை இருந்தது. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், எதையும் மக்களுக்கு ஏற்றவாறு நாம் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையை அவர்கள் பயன்படுத்தாது என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் மீறி 76 ஆண்டு காலமாக இன்னமும் வைப்ரண்ட் அண்ட் டைனமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சட்டமாக இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் திகழ்கிறது, விளங்குகிறது. யாரும் மறுக்க முடியாது. இதற்கு மூல காரணமாக வரைவு குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்வார்கள்.